ஸோ நிறைய பேர் என்கிட்டயுமே கேட்பாங்க என்னன்னா, ஃப்ரான்ஸ் இருக்கும்போது ஏன் பலினோ? 99% பீப்புள்ஸ் வந்து ஃப்ரான்ஸை டிசைனுக்காக தான் போறாங்க. நான் ஓட்டின அனுபவம், நான் ஃப்ரான்ஸ் ஓட்டிட்டு பலினோ ஓட்டும் போது ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது. ஹாய் அண்ட் ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு என் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் எல்லாத்துக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா, மாருதியில் பலனோ வாங்குறதா ஃப்ரான்ஸ் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு தீர்வாக தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என் கூட இன்னைக்கு பலனோ ஃப்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ரெண்டோட யூசர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபர் தான். இது ரெண்டோட ஒரு யூசர். ஸோ அவரே நான் இன்வைட் பண்றேன். ப்ரோ வாங்க ப்ரோ. அதாவது பெரிய யூடியூபர் நீங்கல்ல, மனசுக்கு உங்க மனசை நான் பாராட்டுறேன். சொல்லுங்க. ஸோ தமிழ் மணிகண்டன் ப்ரோட வெஹிக்கிள் தான் இது ரெண்டுமே. ஸோ அவர்கிட்டயே இந்த ரெண்டு வெஹிக்கிளை பற்றின ஒரு டீடைல்டு யூசர் ரிவ்யூவாக நம்ம கேட்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரான்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கார், அதாவது உங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கார், அதிகமா யூஸ் பண்ண நீங்க தான். இதுல இருந்து ஒரு டவுன் கிரேட், ஏன்னா எல்லாருமே அப்கிரேடா போவாங்க, நீங்க ஒரு டவுன் கிரேடா பலன் எடுத்துருக்கீங்க இப்ப. ஸோ ஓன் யூஸுக்கு, அதாவது நம்ம ஆஃபீஸ் யூஸுக்குன்னு சொல்லிட்டே சொல்லலாம், பலன் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலா பலனோக்கு அடுத்து தான் ஃப்ரான்ஸ் செக்மெண்ட் வைஸா, ஆனா நீங்க ஃபார்ஸ்ல இருந்து பலனோ போயிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு யூஸ் பண்றதுக்காக? உங்களோட டீடைல்டு ஓனர்ஷிப்பாவே சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்டயுமே கேட்பாங்க என்னன்னா, ஃப்ரான்ஸ் இருக்கும்போது ஏன் பலினோ அப்படின்னு. நான் சின்னதா முதல்ல எதனால பலினோ எடுத்தேன்ற கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வீட்டுக்கு ஒரு கார் வேணும்ன்ற மாதிரி தான் எங்க வீட்டுல கார் வாங்கினது. வேகனார் இருந்துச்சு, டியூவி இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரான்ஸ், அதாவது ஃபேமிலி செப்பரேட் ஆயிடுச்சு. எங்க தம்பி ஃபேமிலி என் ஃபேமிலி அது பிரியதுக்கு அப்புறம் அப்ப ஃப்ரான்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு யூசேஜ் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நான் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வயசானவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்போ நான் எங்கேயா எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா கொள்றதுக்கு வந்து கார் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, எனக்கு தனியாகவே ஒரு கார் வாங்கிப்போம் நம்மளோட சேனல் யூசேஜுக்கு இதுக்கெலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பைக்கில் தான் அதிகம் ட்ராவல் பண்ணேன். மதுரை போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, உங்களுக்கே தெரியும், ஈரோடு போனாலும் சரி, பைக்கில் தான் அதிகமாக போய் வீடியோ எடுப்பேன். பட் இதே ஒரு கேமராமேனு, அந்த கேமராக்கான ஆக்சரிஸ் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற சூழல் வரும்போது பைக் கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ ஒரு கார் வாங்கலாம், சேனலுக்குனே ஒரு கார் வாங்கிப்போம், நம்ம யூஸ்க்குன்னு ஒரு கார் வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கும்போது சாண்ட்ரோ வாங்கி அதில் சிஎன்ஜி போட்டு ஓட்டினது இதெல்லாம் பார்க்குறவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக மேபி நமக்கு ஒரு கார் தேவை, நம்மளும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஆஃபீஸில் கிளைண்ட்டை போய் பார்க்கணுன்னாலும் ஒரு காரில் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படிங்கிற ஒரு சூழலுக்காக, ஆஃபீஸ் யூஸு, பர்சனல் யூஸ்க்காக நான் பலினோ வந்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரான்ஸும் இருக்குது, பலினோவும் இருக்குது. ஸோ அதிகம் நான் யூஸ் பண்ணுறது இப்போ பலினோ தான். ஃப்ரான்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கள் தம்பி வீட்டில் தான் இருக்கும். சரி, அவங்க வீட்டில் அந்த கார் நிற்கும், எங்கள் வீட்டில் இந்த கார் நிற்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இது வந்து கம்ப்ளீட்டா எந்த ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் இவரு தஞ்சாவூர் வந்திருந்தாரு, ப்ரோ 2 காரையும் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் சும்மா அரும்பாக்கம் சைடு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அங்க பெரிய கடை ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். எந்த டெக்னிக்கலான இந்த இன்ஜின் ஸ்பெக்கு, டயர் சைஸ், இப்போ ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தைகள் வந்து இதுல வராது. ஏன்னா இன்னொரு விஷயமா வந்திருந்தோம், சரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கண்டென்ட் இருக்கான்னு தோணும், டக்குன்னு ரெடி பண்றது. ஆமா. ஸோ ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆயிடுச்சு, ரைட்டிங் இறங்க போது அதுக்குள்ள இந்த கண்டென்ட் நாங்க முடிச்சிருவோம். ஒளி தெரியுதுடா சருத்தே. அதனால என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, எல்லாரும் கேட்கறது டிசைன். ஸோ டிசைனுக்காக தான் வந்து நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% பீப்புள்ஸ் வந்து ஃப்ரான்ஸை டிசைனுக்காக தான் போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஊர்ல ஓடுற 10ல் அட்லீஸ்ட் 3 கார் பலினோவா இருக்கு. ஆமா. ஸோ நாங்க ஃப்ரான்ஸ் வாங்கினப்பையும் பலினோ வேணான்றதுக்காண்டி ஃப்ரான்ஸ் வாங்கணும். புரியுதுங்களா? பலினோ வேணாம், நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தனியா தெரியணும்னு அப்படிதான் வந்து பலினோ வேணாம்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வாங்கணும். ஸோ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட் பிரசன்ஸ் எல்லாமே வந்து பலினோ காட்டிலும் ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் பெரிய கார் போன்ற ஒரு தோற்றத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர் எஸ்யூவி அந்த மாதிரி இருக்கனால அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது ஃப்ரான்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும். டிசைன் வந்து இந்த பாருங்க, பேனட் வந்து நல்லா ஹைட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பலினோ பக்கத்துல நிற்கும் போதே இது வந்து கொஞ்சம் பெரிய கார் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். கண்டிப்பா. பட் ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஒரே இன்ஜின் ஷேரிங் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸும் மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே சேம் தான். இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான், கலர் மட்டும் தான் வேற. ப்ளூ, இது வந்து பிரவுன், அந்த ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான். மித்தபடி பெரிய மாற்றங்கள் பாத்தீங்க அப்படின்னா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது சரி ப்ரோ, பட் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் எதுவும் தெரியலையா? 2 விஷயம் நான் வந்து டிரைவிங்ல வந்து குறிப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பலினோ ஒரு சின்ன கார். ஸோ நான் ஓட்டின அனுபவம், நான் ஃப்ரான்ஸ் ஓட்டிட்டு பலினோ ஓட்டும் போது நான் ஃப்ரான்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் ஒரு 120 க்ரூஸ் பண்ணி போற ஒரு சில நேரங்களில் போயிருப்பேன். பட் இதே பலினோல அந்த 120 ஓட்டும் போது அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லாத ஒரு ஃபீலை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 120ல நம்ம போறோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த பலினோல வந்து இருக்காது.
ஒரு 100 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பலினோ நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா ஓட்டலாம், கார்னர் பண்ணலாம், கொள்ளலாம். பட் Okay. 120லயே நீங்க போகணும்னா பிரான்ஸ் யூசரா பலினோக்கு வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹை ஸ்பீட்ல வந்து பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பிரான்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். இருக்கு. அந்த So, டிஃபரன்ஸ் அது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஹேண்ட்லிங் வைஸ் கண்டிப்பா இது வந்து ஹை ஸ்பீட் பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ்ல வந்து கிடைக்கும். ஓகே. பட் சேம் இன்ஜின் தான், எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சும் இருக்காது. ஒரே இன்ஜின் தான் ஆமா. அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவர் அண்ட் டார்க் வைஸ் ரெண்டுமே நமக்கு சேம் தான். Same எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கிறது பிரான்ஸ் தான். ஃப்ரான்ஸ் தான். ஸ்பீட் எல்லாம் நம்ம பத்தி பேசுறதுனால நான் இப்பயே இந்த டாபிக்கை கொண்டு வரேன். ஏன்னா எப்பயுமே லாஸ்டா நம்ம வச்சிருப்போம் மைலேஜ். ஸோ இப்பயே நான் அதை கொண்டு வரேன். ஏன்னா 120ல இது ஸ்டேபிளா இருக்குங்கிறீங்க. ம். இது அந்த அளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதா இருக்கு. ம். ஸோ அப்படி இருக்கும்போது மைலேஜ் டிஃபரன்ஸ் இருக்கா? நான் பிரான்ஸ் யூசரா இருக்கிறனாலயோ என்னமோ நான் கார் வாங்கணும் போது என்னோட லிஸ்ட்ல பலினோவும் இருந்துச்சு. நான் எனக்கு சின்ன கார் வேணும், பட்ஜெட்டா இருக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது ம். சரி நமக்கு பிரான்ஸ் நல்ல மைலேஜ் கொடுக்குது, அப்ப ஏன் நம்ம அதே இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பலினோவை நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கலாமேன்னு தான் நான் இந்த காரை ஆப்ஷன்லக்குள்ளேயே கொண்டு வந்தேன். ஸோ எங்களுக்கு பிரான்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஹைவேல ஒரு 100ல க்ரூஸ் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 21, 22 கொடுக்காம இருந்ததே இல்லை. நல்ல Oh, மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதே நீங்கள் 80லயே போறீங்கன்னா 22க்கு மேலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ சிட்டிக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாதிரியான சிட்டிஸ்ல வந்து ஒரு 17, 18க்குள்ள வரும். சென்னை மாதிரியான சிட்டிஸ் போனீங்கன்னா 15 அந்த ரேஞ்சில் மைலேஜ் வந்து வரும். சேம் அதே மைலேஜ் தான் எனக்கு வந்து பலினோவும் வந்து கொடுக்குது. ஸோ பலினோவும் ஹைவேல எனக்கு 22 வரைக்கும் வருது. இதுவே சிட்டிக்குள்ள ஓட்டணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாதிரி சிட்டிஸ்ல ஒரு 17, 18க்குள்ள இருக்கும். சென்னை மாதிரியான சிட்டிஸ் போனா ஒரு 15 அந்த ரேஞ்ச் மைலேஜ்ல டிஃபரன்ஸ் இல்ல. எந்த டிஃபரன்ஸுமே ஏன்னா இதோட கொஞ்சம் பெரிய கார் மாதிரி இருக்கு. வெயிட் வைஸ்மே கொஞ்சம் கொஞ்சம் கூட. கூட ஏரோடைனமிக்ஸ் வைஸ்மே இதை விட இது பெட்டரா இருக்கும். ஆமா. கரெக்ட்டுங்களா? ஆமா. பலினோ வந்து பெட்டரா இருக்கும் பிரான்ஸை ம். கம்பேர் பண்ணும்போது. ஆனா மைலேஜ் வைஸ் நமக்கு ரெண்டுமே சேமா தான் இருக்கு. சேமா தான் இருக்கு. பெரிய வித்தியாசம் கிடையாது. மேபி நான் அது வந்து ஆட்டோமேட்டிக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இது மேனுவல். அதனால அந்த சேஞ்சஸ் இருக்கா இல்ல ஒரே மாதிரி இருக்கா, இல்ல மேனுவல்ல நம்ம பலினோ வச்சிருந்தா இதோட கூட மைலேஜ் தருமா? ம். எனக்கு தெரிஞ்சு பலினோ யூசர்ஸ் எங்க ஃபேமிலில நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் ஏன் பிரான்ஸ் வாங்கும்போது பலினோ அவாய்ட் பண்ணோம்னா அப்ப எங்க வீட்ல வந்து ஆல்மோஸ்ட் 3 பலினோ இருக்கு. ஓ, இப்ப நான் 4வது பலினோ. எங்க வீட்ல எங்க மாமா நான் வாங்குறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி 5வதா ஒரு பலினோ அவர் வாங்கினார். அதுவும் இதே கலர். ஸோ பலினோ இவ்வளோ இருக்கிற வாசி தான் நம்ம பிரான்ஸுக்கே வந்தோம். ஓகே. ஸோ அவங்க எல்லார்ட்டையும் நான் கேட்ட வரைக்குமே பலினோ எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது நான் எல்லார்ட்டையும் கேட்ட வரைக்குமே எல்லாருமே ஒரு 20 அபோவ் தான். அதுக்கு கீழே மைலேஜ் வந்து குறையவே குறையாது. மைலேஜ் வந்து கேரண்டியா நான் சொல்லுவேன். நீங்க ஹைவேல ப்ராப்பரா ஓட்டுனீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஓகே ஓகே ப்ரோ. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ்மே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கு. கண்டிப்பா. கிட்டத்தட்ட இது 170 வரும், இது வந்து 190, 90 20 mm டிஃபரன்ஸ்ங்கிறது வரும். ஸோ அது வந்து ஆன் ரோட்ல எப்படி இருக்கு நமக்கு? ப்ரோ ஆக்சுவலா அது கரெக்டான விஷயம். ஏன்னா நான் பிரான்ஸ் ஓட்டிட்டு இருந்துட்டு சடனா பலினோ நான் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து நான் கவனிக்காம ஃபாஸ்டா விட்டு அண்டர் பாடி அடிப்பட்ட கதையெல்லாம் வந்து இருக்குதான். ஓ, ஸோ இது வந்து 190 mm. இது வரைக்கும் எங்களுக்கு பெருசா எங்கேயுமே பிரான்ஸ் வந்து அடிப்பட்டது கிடையாது. ஓ, பலினோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னா கொஞ்சம் கிராஸா விடுறது கொள்றதுங்கிறது கண்டிப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வேணா நான் மேஜரா நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்க பலினோவுக்கும் பிரான்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம்னா இந்த விஷயத்த வந்து அப்ப சொல்லலாம். அந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்கு உண்டான ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கு. இருக்கு. கிராஸ் ஓவருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பெருசா இருக்கு. ஆமா. ஸோ இதனால வந்து கொஞ்சம் மேடு பள்ளத்துல கொஞ்சம் ஈஸியா கிராஸ் பண்ணி போக முடியுது பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும். பேசிட்டு இருக்கும்போது நம்ம வீல்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் ப்ரோ. அது பாத்தீங்கன்னா 15 inch வீல்ஸ். இதுல வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 16 inch வருது. ஸோ இதனால ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ், ஸோ அந்த ரைட் அண்ட் ஹேண்டிங்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ரோ நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப் அண்டோட பர்ஃபார்மன்ஸ் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டரா இருக்கு அப்படின்னு. மேபி அதுக்கு மேஜரா இந்த வீலும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சஸ்பென்ஷனும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தகுந்த மாதிரி தான் பிரான்ஸ்ல சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ டயர் சைஸ் அகலமா இருக்கிறது, அந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. நீங்க ஓட்டும் போது எப்படி இருக்குன்னா பலினோ வந்து ஒரு 100, 120 தொடும் போது அந்த வெயிட் எல்லாம் போயிடும் ஸ்டேரிங்ல. அப்படியே லைட் வெயிட்டா அப்படி மாறிடும். ஏதோ கார் ஏதோ மிதந்துகிட்டே போயிட்டு இருக்க ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். பட் பிரான்ஸ் வந்து அதுலயுமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த வெயிட் இருக்கும், ஸ்டேரிங் திருப்பினா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு அதான் சொல்றேன், இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு மேபி இந்த டயரும் ஒரு காரணமாக இருக்கு. 120 க்ரூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல நமக்கு மெயின்டைன் பண்ணுது கண்டிப்பா. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ ஸ்பேஸ் நீங்க வெளியில இவ்வளவு மாற்றங்கள் நம்ம வந்து பேசலாம். உள்ள உட்காந்தீங்கன்னா பலினோல உட்காந்துருக்கீங்களா இல்ல பிரான்ஸ்ல உட்காந்துருக்கீங்களான்ற பெரிய வித்தியாசம் தெரியாது. இதை என்னதான் உங்களுக்கு மாருதி வந்து இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி மாதிரி அளவுக்கு பில்டப் கொடுப்பாங்க. பட் இந்த கிராஸ் ஓவர் கார் நீங்க அதுல உட்காரும் போது ஒரு பிரான்ஸ்ல உட்காந்துருக்கிறதும் பலினோ உட்காந்துருக்கு ஒரே மாதிரி. ஒண்ணு அதுல டேஷ்போர்டு வந்து அந்த ஒயின் ரெட் கலர்ல வந்து இருக்கும். இதுல வந்து யூசுவலா கிரீன்ல வந்து இருக்கும், சாரி ப்ளூல வந்து இருக்கும் அந்த இன்டீரியர். ஆமா, இதை தவிர பெரிய மாற்றம் ஒண்ணுமே இருக்காது.
பட் ஒண்ணே ஒண்ணு இந்த விஷயத்துல எனக்கு வந்து பலினோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரான்ஸ்ல வந்து இந்த சைடு ஒரு ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க, இல்ல லெஃப்ட் சைடு கார்னர்ல உட்கார்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. ஒரு 3 பேர் உட்கார்றாங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் வந்து இடிக்கும். உங்களுக்கு பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல ஓகே. பின்னாடி உட்காரும் போது அந்த போஸ்ட் வந்து இடிக்கும். எனக்கு வந்து சீப்பில். ஆமா, ஆ. கரெக்டா சீப்பிலர் வந்து உங்களுக்கு தலையில வந்து இடிக்கும். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கார்னர்ல உட்காருவாங்களுக்கு. பட் அந்த பிரச்சனை பலினோல வந்து இருக்காது. இருக்காது. So, பலினோல 3 பேர் உட்கார்ந்தாலும் தலையை வந்து இடிக்காத மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கூப் டிசைன் மாதிரி அப்படியே கொண்டு கீழே. ஸோ ரெண்டுமே வந்து கூப்பே டிசைன் தான். பட் ஆனா பார்க்கும்போதே இதோட சீட்டு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் அப்ரேட் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு ரூஃப் இடிக்குதுன்னு நினைக்கிறேன். இடிக்குது. ஸோ அது வந்து மேஜரா வந்து நான் பிரான்ஸ்ல வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த பிரச்சனை பலினோல வந்து இல்ல இல்ல. அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து கம்ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அதே மாதிரி இந்த ஏர் நாய்ஸ் கேட்கறது, டயர் நாய்ஸ் கேட்கறது, இது எல்லாமே 2 கார்லையும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். ஸோ இன்ஜின் வந்து நாய்ஸியா இருக்காது. நீங்க ஓட்டும் போது பெருசா இன்ஜின் சவுண்ட் கேட்காது. ஆனா டயர் நாய்ஸ்ங்கிறது உள்ளுக்குள்ள டிராவல் நல்லாவே கேட்கும். ஏர் நாய்ஸும் கேபின்குள்ள நல்லாவே கேட்கும். ஸோ அதை வந்து மாத்தணும்னா, மாருதி வந்து ஒரு விஷயத்த மாத்தணும்னா இதை கவனிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 விஷயத்த நீ ஸ்விஃப்ட் டிசைர்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த 110 lakhs இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலயுமே இந்த NVH ப்ராப்ளம்ங்கிறது மேஜரா இருந்தது. மேஜரா இருக்குன்னு தான் ஸோ சொல்லலாம். அதுல பிராண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும் தான். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அதே மாதிரி நம்ம இந்திய மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. என்னதான் நம்ம கார் வாங்கினாலும் வீட்டுல நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி பூட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு, பின்னாடி எவ்வளவு லக்கேஜ் ஏற்ற முடியும் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் பாத்துடலாம். ஸோ பலனோ அப்படியே பண்ணுவோமா? ஆக்சுவலா என்னோட கார் வந்து சிஎன்ஜில வந்து ஆமா. வச்சிருக்கேன். ஸோ இதுல நீங்க பூட் ஸ்பேஸ் பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் பிரான்ஸுக்கும் பலினோக்கும் பெரிய பூட் ஸ்பேஸ் வித்தியாசங்கள் வந்து கிடையாது. ஆக்சுவலா அந்த பேப்பர் வைஸ் பார்த்தோம்னா இது 318, அது 308. அந்த ஒரு இதுதான் 10 லிட்டர் கம்மிங்கிற மாதிரி தான் காமிச்சிச்சு. நாங்களே இப்பதான் செக் பண்ணோம், அந்த மாதிரி தான் காமிக்குது. பட் லைவா எங்களுக்கு பார்க்கும்போதுமே அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்ங்கிறது தெரியல. பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது. பிரான்ஸ்லயும் சரி பலினோவும் சரி பூட் ஸ்பேஸ் வந்து சிமிலரா இருக்கிறது தான். பட் நான் வந்து சிஎன்ஜி வச்சிருக்கனால எனக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கம்மி தான். நான் ஸ்பேர் வீல் யூஸ் பண்ணல. ஸோ பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 3 பேர் போற வரைக்கும் என் லக்கேஜ் கேரி பண்ணுவேன். அதுக்கு மேல கிடையாது. மோஸ்ட்லி அதான் சொன்னேன், நானே என் கேமராமேனு, ஏன்னா ஆஃபீஸ்ல பிரபா கூட வருவார். ஒரு அதிகபட்சமே 3 பேர் தான் டிராவல் பண்றோம். அதனால எனக்கு இது வந்து போதுமான அளவுல இருக்கு. பட் ஆனா பூட் ஸ்பேஸ் வந்து 2த்துக்கும் காமன் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ அதே மாதிரி ரியர் ரோ ஸ்பேஸ் பேசிடுவோம் ப்ரோ. ரியர் ரோல 3 பேர் உட்கார முடியுதா 2 வண்டிக்கும்? ப்ரோ 2த்துலயுமே 3 பேர் உட்காரது கஷ்டம் தான் ப்ரோ. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அகலமா இருக்கும். பட் பெருசா 3 பேர் உட்கார முடியாது. பலினோ வந்து 4 சீட்டரா ஓகே, நடுவுல சின்ன பசங்களை உட்கார வைக்கலாம். 2 வண்டிக்குமே அப்படிதான், சேம் தான். ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் வந்து இருக்காது. ஓவராலா வந்து பிராக்டிகாலிட்டி வைஸ் என்னெல்லாம் டவுட்ஸ் வருமோ எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போனா 2க்கும் ஃபீச்சர்ஸ்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸுங்கிறதெல்லாம் வருது ப்ரோ? அதாவது பிரான்ஸ்ல, அதாவது நான் டாப் அண்டோட கம்பேர் பண்ணி சொல்றேன். நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் பலினோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதோட டாப் அண்ட் வெர்ஷன் போனீங்கன்னா அந்த 1 லிட்டர் டர்போ தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த டெல்டா ப்ளஸ் வரைக்கும் தான் நீங்கள் NA பெட்ரோலில் வந்து எடுக்க முடியும். நாங்கள் எடுத்தப்ப 10.5 லட்ச ரூபா வந்துச்சு. பட் இப்போ ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கம்மியாயிருச்சு. ஐ திங்க் ஒரு 9.5 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் இதில் நீங்கள் வந்து டெல்டா ப்ளஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸோ 4 டோர் பவர் விண்டோ இருக்கும், ரிமோட் சென்ட்ரல் லாக் இருக்கும், மியூசிக் சிஸ்டம், ரியர் வியூ கேமரா, டே டு டே யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்ல இந்த ப்ரைஸ்ல வாங்கலாம். பட் அதே 9.5க்கு நீங்கள் பலினோல வந்து இந்த 1.2 லிட்டர் NA போனீங்க அப்படின்னா இந்த ஹெட் அப் டிஸ்பிளேவா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா டெல்டா ப்ளஸ்ல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கூட கிடையாது. பட் நீங்க அது போனீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வச்சு கூட நீங்க பலினோ 9.5 lakhs பட்ஜெட்லயே சொல்றீங்க நீங்க. அந்த பிரைஸ்ல சொல்றீங்க. ஏன்னா இதுல டெல்டா பிளஸ் தான் 1.2 NAல டாப் மாடல். நீங்க வந்து ஜீட்டாவோ ஆல்ஃபாவோ போனீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வாங்குவீங்க. சோ நான் டர்போ பெட்ரோலை இதுக்குள்ள கொண்டு வரல. நான் இந்த கம்பேரிஷன் அடிப்படையில வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெண்டுமே நமக்கு சேம் தான், எல்லாமே வந்துருது. ஆமா. பட் இன்ஜின் வைஸ் நீங்க நேச்சுரல் 1.2 லிட்டர் நேச்சுரல் பெட்ரோல்னா பலினோ தான் ஒரே ஆப்ஷன். ஆமா. அதுல வந்து டர்போ வேணும்னா நீங்க பிரான்ஸ் போலாம். பிரான்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு வேணும்னா நீங்க டர்போ தான் எடுக்கணும். அதுதான் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன் நீ 1.2 லிட்டர் NAவை ஒரு ஜீட்டாலையும் ஆல்ஃபாலையும் கொடுத்தா போறவங்க யூஸ் பண்றவங்க எடுப்பாங்கல்ல, நீங்க வேணுங்கிறவங்க எடுப்பாங்க. அதாவது எனக்கு வண்டி கொஞ்சம் பெருசா லுக்கா இருக்கணும், பட் ஆனா 4 சிலிண்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸா அது இருக்கும். கண்டிப்பா. பட் ஆனா உங்க பிரைசிங் பாயிண்ட்ல வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல.
ஒன்றும் இல்லைங்க ப்ரோ, இதுவே ஓவர் பிரைசிங் தான் ஃப்ரான்ஸை ஆமா. பொறுத்த வரைக்கும். ஃப்ரான்ஸ் வந்து நான் எப்பவுமே வேல்யூ ஃபார் மணின்னு சொன்னதே கிடையாது. வேல்யூ ஃபார் மணினா பலினோ வந்து சொல்லலாம். நான் கொடுக்குற காசுக்கு காசு தேவையான ஃபீச்சர்ஸ் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் i20யோட கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி. அல்ட்ராஸோட கம்பேர் பண்ணீங்கனாலும் இதோட ப்ரைஸ் Price வந்து கம்மி. சிமிலராக கம்மியாக இருக்கும். ரொம்ப இல்லை, i20 கொஞ்சம் மேஜராகவே கம்மியாகும். பட் பலினோட இல்ல ப்ரோ, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது கூட அதோட பேஸ் மாடல் எல்லாமே போனீங்கன்னா உங்களுக்கு 2 பவர் விண்டோஸ் தான் வரும். நார்மல் ஏசிஸ் அந்த மாதிரி தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, இந்த மாதிரி ஃபீச்சர் லோடாவே வந்துரும் பேஸ் வேரியன்ட் நமக்கு. ஸோ So, அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்து அந்த பிரைசிங்கிறது ஓகேவா இருக்குல்ல நமக்கு. அதான் ஃப்ரான்ஸ் வேல்யூ ஃபார் மணி கிடையவே கிடையாது. ஃப்ரான்ஸை 90% வாங்குறவங்க இதோட தோற்றத்துக்காகவும் ஆமா. பலினோ வேணான்னு போறவங்க தான் இதை வாங்குறவங்க முக்காவாசி சொல்ல போனா. ஸோ உட்பட ஆக்சுவலா பலனுக்கு ஒரு பாடி கிட் போட்ட மாதிரி தான் அது. ஆமா So, அதுக்கான காஸ்ட் ஒரு 1 lakh. ஆமா ஒரு பெட்டர் டிசைனிங் அண்ட் ஒரு ஸ்லைட்டா பலனோ கம்பேர் ஒரு ஸ்லைட்டா ஒரு பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுல இருக்க அந்த டர்போ பெட்ரோலை பலினோல கொடுத்தாங்கன்னா அந்த பழைய ஆர்எஸ் மாதிரி ஒரு டர்போ பெட்ரோல் காரா இருக்கும். அதை அவங்க கொடுக்கல. அதே மாதிரி என்ஏ பெட்ரோல் இன்ஜின் அவங்க டாப் எண்ட்ல கொடுத்தா நல்லா இருக்கும். அதையும் அவங்க வந்து கொடுக்கல அப்படிதான் அவன் சொல்லணும். ஆக்சுவலா டர்போல கொடுத்தா பிரைஸ் பாயிண்ட் வைஸ்மே ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருல ப்ரோ. இல்ல ப்ரோ, மேட்ச் ஆகிற மாதிரி வரும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹாட் ஆக்ஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ என்ஏ இப்போ இது இருக்கு, என்லைன் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஹாட் ஆக்ஷன் ஒரு இருக்குல்ல, கரெக்ட். அதை வந்து அது அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ ஹூண்டாய் சூஸ் பண்ண அந்த என்லைனுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறுதி கூட ட்ரை பண்ணலாம். அது கொடுத்தாங்கன்னா அது ஒரு சேல்ஸ் பூஸ்டப்பாவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஹாட் ஆச் கேட்டகரியில இன்னும் பலினோ ஆர்எஸ் இருந்துச்சுன்னா 1.6 லிட்டர் நமக்கு ஸ்லைட்லி ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன், ஒரு ஸ்பாய்லரு, இன்னும் கொஞ்சம் அகலமான டயர்ஸ், அந்த எக்ஸாஸ்ட், அது மாதிரி ஒரு என்லைன் மாதிரி ஒரு ஆர்எஸ் சீரிஸ் பலினோல வந்தாலும் நல்லா இருக்கும். இதுல இருக்க ஒரு சஸ்பென்ஷன்ஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா கண்டிப்பா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் மேஜரா நான் யூஸரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல. ஸோ எனக்கு வந்து ஃப்ரான்ஸ்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பிடிக்கும். பலினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி காரு. ரியர் சீட்ல அந்த ஹெட்ரூம் இடிக்குதுன்னு சொல்லலாம், அந்த பிரச்சனை பலினோல வந்து கிடையாது. இதுதான் மேஜரா இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க வாங்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அதுல டாப் எண்டை வந்து நீங்க வாங்கிடலாம். இதுல டெல்டா பிளஸ் வாங்குறீங்கன்னா அதுல ஜீட்டா வேரியன்ட் அந்த வேரியன்ட்டே நம்மளால வந்து வாங்க முடியும். ஸோ அது ஒரு மேஜர் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ப்ரோ, ஓவராலா எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். டிசைனிங் பார்த்தாச்சு, கம்ஃபர்டபுள் வைஸ், சஸ்பென்ஷன், ஸ்பேஸ், அது மாதிரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவராலா கவர் பண்ணிட்டோம். மைலேஜுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்த குழப்பம் எல்லாமே தெளிவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெக் வந்து நாங்கள் பேசல, இதுல இப்படி கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் கொண்டு போல. ஒரு யூசரா பிரான்ஸ்ல இருந்து பலேனோ போனவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு ரியல் டைமா நம்ம கேட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா நானும் நிறைய இடத்துல இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயுமே வந்து கன்சல்டேஷன் கால் வரப்ப கேட்பாங்க, ப்ரோ நான் வந்து ஃப்ரான்ஸ் வாங்கலான்னு இருக்கேன், பட் என்னோட ஆப்ஷன்ல பலினோவும் இருக்கு, எது போகலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்க இந்தியன் ரோட்ஸ், இந்த ஸ்பீட் பிரேக்கர், இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த ரீசனுக்காக தான் ஃப்ரான்ஸ் வந்து போறாங்க. பட் நிறைய இடங்களில் ரோட்ஸ் வந்து நல்லாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஹைவே யூசேஜ் அதிகமாக இருந்தால் பலினோ போங்க, ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய சேஞ்ச் இல்லைன்னா பலினோ போங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால மேபி இது வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசினா மாதிரியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பாயிண்ட்டும் நான் கடைசியாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேஃப்டி வந்து எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே பில்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் அவங்க லான்ச் பண்ணும்போதே வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க லான்ச் பண்ணும்போதே ஜாப்பனீஸ் என்கேப்ல 4 ஸ்டார் இருந்துச்சு, ஏஷியன் என்கேப்ல 5 ஸ்டார் வாங்கின ஒரு காராக தான் இந்தியன் மார்க்கெட்ல வந்துச்சு. அப்படி இன்னும் இந்தியாவில் பாரத் என்கேப்ல இன்னும் வரலன்னு வச்சுங்களேன். பட் இப்போ பலினோ வந்து ஃப்ரான்ஸுக்கு ஈக்குவலாகவே பில்டு எல்லாமே இம்ப்ரூவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரீசெண்டாக பாரத் என்கேப் ரேட்டிங் கூட வந்துருந்துச்சு, அதில் 5 ஸ்டார் 4 ஸ்டார் வந்து வாங்கிருந்துச்சு. ஸோ முன்னாடி இருந்த பலினோவை காட்டிலும் இப்போ இருக்க பலினோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 6 ஏர்பேக் அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப பெருசா நீங்க 5 ஸ்டார் அளவுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்கலனாலும் ஒரு நார்மலா ஒரு 80 to 90ல க்ரூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கான சேஃப்டி இதுல இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்னதான் சேஃப்டி ரேட்டிங் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார்னு கொடுத்தாலும் நம்மளோட டிரைவிங்க்கு என்ன சேஃப்டி ரேட்டிங்கிற பொறுத்து தான் இப்போ சேஃப்டிங்கிறதே இருக்கு. கண்டிப்பா அவங்க டெஸ்ட் பண்றது வெறும் 62 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்டக்கூடிய ஸ்பீடுக்கெல்லாம் எத்தனை ஸ்டார் கொடுத்தாலும் கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுறீங்க, எப்படி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க பொறுத்து தான் சேஃப்டி, வண்டியோட சேஃப்டி, நம்மளோட சேஃப்டிங் இருக்கு. ஸோ டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜிஎஸ் சொல்ற மாதிரி. ஆமா, ஸோ அதை வந்து குறிப்பிட்டுறோம். எனிவே நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 காரை பத்தின என்னோட அனுபவத்தை. ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி டெக்னிக்கலா இதுல விஷயங்கள் எதுவும் பேசியிருக்க மாட்டோம். எனிவே ப்ரோ, உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ்லாம் வந்துருச்சா?
கண்டிப்பா ப்ரோ. ஓவராலா நான் கிடைச்சவங்களோட மக்கள் அவங்களுக்கு இருந்த குழப்பத்தை வந்து நம்ம தெளிவுபடுத்திருக்கோம் நம்புறேன். ஸோ நிஜமாவே யூஸ் பண்ணுச்சுன்னா கமெண்ட்ல போயிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா அதையுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நாங்களுமே உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறோம். இல்ல அதை பத்தி தெரிஞ்ச வேற யூசர்ஸ் யாராச்சும் பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. ஒரு குட் டிஸ்கஷன் எடுத்துட்டு போலாம். ஸோ முடிச்சுக்கலாமா ப்ரோ? முடிச்சிடலாமா?